வணக்கம். எப்பயுமே தமிழ் சினிமாவில் ஒரு வாரம் எந்த படமுமே ரிலீஸ் ஆகலாம், அடுத்த வாரம் மொத்தமாக நிறைய படங்களை டம்ப் பண்ணுவாங்க இல்லையா? ஆனால் இந்த வாரம் நிறைய படங்கள்லாம் டம்ப் பண்ணல. ரெண்டே படங்கள் தான் தமிழில், ப்ளூ ஸ்டார் அப்புறம் சிங்கப்பூர் சலூன். இதில் சிங்கப்பூர் சலூனுக்கு நேற்றுக்கே ப்ரெஷ் ஷோ முடிஞ்சிருச்சு. அதனால் முன்னாடியே அந்த படத்தை பார்த்துருந்தாச்சு. மலைக்கோட்டை வாலிபன் மலையாளத்தில் ஒரு படம் வருது, மோகன்லால் நடிச்சு. தென் ஃபைட்டர்னு ஹிந்தியில் ரித்திக் ரோஷன் நடிச்சு ஒரு படம் வருது. இந்த ரெண்டு படங்களுக்குமே சப்டைட்டில்ஸ் இருந்ததுன்னா பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற காலை எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த சிங்கப்பூர் சலூனை பொறுத்த வரைக்கும் இந்த மிஸ்டர் பீஸ்ட் சேனலை தவிர எல்லா சேனலுக்கு போய் ஆர்ஜே பாலாஜி ப்ரொமோஷன் பண்ணியிருக்காரு. இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்களே, இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மைல்டு ஸ்பாய்லர்ஸ் அஹெட். சிங்கப்பூர் சலூன் சின்ன வயசுலேருந்தே தன்னுடைய கிராமத்தில் இருக்கிற பார்பர் லால், அவர் முடிவெற்ற விதம், இதெல்லாத்தையும் பார்த்து பயங்கர ஃபேசினேஷனோடைய வளர்றாரு ஆர்ஜே பாலாஜி. வளர்ந்ததுக்கப்புறம் நான் ஒரு பெரிய ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பேஷனோடைய இருக்காரு. அப்பாவோட ஆசைக்காக இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு தன்னுடைய பேஷனை நோக்கி அடி எடுத்து வைக்கிறாரு. ஆனால் முதல் அடியிலேயே அவருடைய லவ் பிரேக்கப் ஆயிடுது. ஸோ இதுக்கப்புறம் இந்த கெரியரில் அவருக்கு அடுத்தடுத்து வர பிரச்சனைகள் என்னென்ன, அதெல்லாத்தையும் அவர் எப்படி ஓவர் கம் பண்ணாரு, இதெல்லாம் தான் சிங்கப்பூர் சலூன். ஆர்ஜே பாலாஜி ஹீரோய்க்காக இந்த படத்தில் பெருசாக எதுவும் பண்ணல. அவர் ஒரு எமோஷனல் ரோலை தான் கொடுத்துருக்காங்க. அவரும் படம் முழுக்க ரொம்ப பவ்யமாக ஒதுங்கியே நிற்கிறாரு. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இந்த படத்தில் அவரை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் சில எமோஷனல் காட்சிகளில் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருந்தாலும் சோகம், சீரியஸ்னஸ், சென்டிமெண்ட்னு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான முகபாவனைகளை அடுத்தடுத்த படங்களில் மாற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். இந்த படத்துக்கு ஹீரோன்னு ஒருத்தர் இருக்காருன்னா அது சத்யராஜ் தான். சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு கேரக்டர் அவர் பிளே பண்ணியிருப்பாருன்னு. அவர் அறிமுகமாகி கிட்டத்தட்ட இந்த இன்டர்வல் பிளாக் வரைக்கும் நான் ஸ்டாப் நான்சென்ஸாக சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்காரு. அதுவும் அவருடைய அந்த கஞ்சத்தனம் பயங்கர யூத்ஃபுல்லா ரெடி ஆயிட்டு அவர் பப்புக்கு போய் குடிக்க போற விதம், அந்த பப்ல பண்ற அந்த ஒட்டுமொத்த அலப்பறை, இந்த சீக்வன்ஸை இப்பவே நம்ம கல்ட் கிளாசிக்னு அறிவிச்சிடலாம். கூடவே ரோபோ சங்கர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிடைக்கிற கேப்ல எல்லாம் கவுண்டர் போட்டு தன்னோட மாடுலேஷன் மூலமா சிரிக்க வைக்கிறாரு. ஹீரோயின் மீனாட்சி சௌத்ரி கிட்ட போய் நடிப்புனா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈரோடு பக்கம் தூத்துக்குடி பக்கம் எங்கேயோ இருக்குன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. அந்த ரேஞ்சில் தான் அவங்களுடைய நடிப்பு இருக்கு. கிஷன் தாஸ் கேரக்டருக்கு படத்தில் பெரிய ஸ்கோப் இல்லைனாலுமே கூட சட்டிலான அந்த ஹீரோ கேரக்டர் கூடவே கடைசி வரைக்கும் நிற்கிற நண்பனா நிற்கிறாரு. தலைவாசல் விஜய், லால், டான்சிங் டீம்ல ஒரு சில பேர், வைஜி மகேந்திரன், இன்னும் சிலரும் ரெஜிஸ்டர் ஆகிறாங்க. டிப்பிக்கலான கேரக்டரில் ஜான் விஜய் டிப்பிக்கலாகவே நடிச்சுட்டு போறாரு. சினிமாகிராஃபி, எடிட்டிங், இந்த ப்ரொடக்ஷன் டிசைன், இந்த சலூனுடைய செட்டு இதெல்லாம் டீசெண்டாக இருந்தாலுமே கூட கிராஃபிக்ஸ் ரொம்ப 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 சுமாராக இருக்குது. அதுவும் படத்துடைய ஒரு முக்கியமான எமோஷனல் மூமெண்ட்டுக்கு ஒட்டுமொத்தமாக இவங்க கிராஃபிக்ஸையே நம்பி இருக்கும்போது அது கொஞ்சமாவது நம்பும்படி இருக்கணும் இல்லையா? அப்படி இல்லை. விவேக் மெர்வினுடைய பாடல்கள், ஜாவித் ரியாஸோடைய பின்னணி இசை ரெண்டுமே டீசென்ட். அண்டர்டாக் அச்சீவ் பண்ற கதையை பல ஜானர் மேஷப் மாதிரியே ட்ரை பண்ணியிருக்காரு இயக்குனர் கோகுல். இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த காமெடி போர்ஷன்ஸும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில எலிமெண்ட்ஸும் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூட படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரம் வரைக்கும் சின்ன பசங்களாம் நடிக்கிறாங்க, அதுல ஒரு சில காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் அந்த சின்ன பசங்களாம் பயங்கரமா ஓவர் ஆக்டிங் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஜெனரிக்காவே இந்த போர்ஷன்ஸ்லாம் நகருது. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன்ஸ் சத்யராஜ் கதைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த படத்தையும் அவர் டேக் ஓவர் பண்ணிடுறாரு. என்ன டைமிங், என்ன ஒரு டைலாக் டெலிவரி, கூடவே ரோபோ சங்கர் வர கேட்க வேணும். இந்த சீக்வன்ஸ்ல தன்னுடைய அந்த காமெடி ட்ரேட்மார்க் முத்திரையை அழுத்தமாகவே பதிக்கிறாரு இயக்குனர் கோகுல். மகேஷ் பாபு நடிச்சு சரிலேரு நீக்கே வரும் தெலுங்குல ஒரு படம் வந்துச்சு. தமிழில் கூட ஒரு மட்டமான டைட்டில் வச்சு அந்த படத்தை டப் பண்ணாங்க. அதில் இதே மாதிரி தான் சுத்தமாக கதைக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு காமெடி போர்ஷன் இன்டர்வலுக்கு முன்னாடி வரும். ஒரு ட்ரெயினில் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் சீக்வன்ஸ் வரும். அந்த காமெடி சீக்வன்ஸ்க்காக அந்த படம் ஓடிச்சுன்ற மாதிரி சொல்கிறவங்களாம் கூட இருக்காங்க. ஸோ இந்த படத்தோட காமெடி ட்ராக் பார்க்கும்போது கூட அப்படி தான் தெரிஞ்சுது. ஏன்னா அந்த காமெடி போர்ஷனுக்கும் கோர் கதைக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கதையை நகர்த்துறதுக்காகவே இந்த காமெடி போர்ஷனை வச்சு ஒப்பைத்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த காமெடி போர்ஷன்ஸ் நம்மளை இவ்வளோ தூரம் சிரிக்க வச்சிருக்கு அப்படின்னும் போது அவ்வளோ பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. தென் ரெண்டாவது பதில படம் டோட்டலாக சீரியஸ் மோடுக்கு போகுது. நிறைய எமோஷன், சென்டிமெண்ட், அட்மிரேஷன், மோட்டிவேஷன், இந்த ஷன் ட்ராக்கு கதை நகருது. இங்கேருந்து கதை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய சுவாரஸ்யத்தை இழக்க ஆரம்பிக்குது. செகண்ட் ஹாஃப்லையுமே கூட அரவிந்த் சாமி வர அந்த ஒரு சீக்வன்ஸ் நல்ல ட்விஸ்ட், அதில் சொல்லப்படுற மெசேஜும் கூட நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் உள்ள கொண்டு வந்து ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் ரெசல்யூஷன்லாம் கொடுக்காம அந்த ஒரு கேரக்டர் உள்ள வராரு, ஹீரோவுக்கு வழி காமிச்சிட்டு போறாருங்கிற மாதிரி வச்சது ஒரு நல்ல டச். பட் கதைக்கு வாக்கா சுத்தமா லாஜிக்கே இல்லாம நினைச்ச திசைக்கெல்லாம் இஷ்டத்துக்கு ஸ்டைரிங்கை வளைச்சிருக்காரு இயக்குனர் கோகுல். இது சலூனை பத்தின கதையினாலுமே கூட அந்த கிராஃப்டை பத்தின டீடைலிங்கோ, அந்த பிசினஸை பத்தின டீடைலிங்கோ எங்கேயுமே இல்லை. ஒரு பார்பர் நினைச்சாருன்னா உலகம் ஒருத்தர் பார்க்கறத மாற்ற முடியுங்கிற மாதிரி ரொம்ப சூப்பர்ஃபிஷியலான விஷயங்கள் மட்டுமே நம்மளுக்கு சொல்லப்படுது. அந்த மெசேஜ் ரிலேட்டபிளாக தான் இருக்கு. எந்த விதத்துலனா சின்ன வயசுல நம்மளுக்கு மோசமா முடிவெட்டின பார்பர்லாம் மைண்ட்ல வந்துட்டு போறாங்க. நம்ம ஹீரோவை போட்டியாளராக நினைக்கிறாரு ஒரு பிசினஸ் மேன். அவர் சென்னையிலேயே நம்பர் 1 சலூன் வச்சிருக்காரு. நிறைய பிரான்ச் ஆஃப் செயின் ஆஃப் சலூன்ஸ் வச்சிருக்காரு. ஃபாரின்ல பிரான்ச் வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பிசினஸ் மேனுக்கு எப்படி ஆர்ஜே பாலாஜி போட்டியா இருக்க முடியும்? ஏன்னா அவர் ஒரே ஒரு சலூன் தான் வச்சிருக்காரு. அது புதுசாக ஆரம்பிக்கிறாரு. அந்த ஒரே ஒரு சலூனால ஒட்டுமொத்த பிசினஸையும் அவரால் எப்படி டிஸ்ட்ராய் பண்ணிருக்க முடியும்? எவ்வளோ கஸ்டமர்ஸ் அவர் அட்ராக்ட் பண்ணி எவ்வளோ பேருக்கு அவரால் ஆட் கட் பண்ண முடியும்? அண்ட் கார்பரேஷன் ஒரு இடத்துல நோட்டீஸ் ஒட்டாமே ஆக்ஷன்லாம் எடுப்பாங்களா? அண்ட் ஒரு கதையில் ப்ராப்பராக ரிசால்வ் கிடைக்கலனா ரியாலிட்டி ஷோ தான் நம் தமிழ் சினிமாவின் ஆபத் பாந்தவனானு இன்னும் நிறைய கேள்விகள் மைண்டில் வருது.
ஆனால் பதில் கிடைக்கல. 2-3 கட்டுக்கு முன்னாடி சொன்னாலே ஒரு பெரிய காமெடி சீக்வன்ஸ் இருக்குது, அதுதான் பெரிய ஹைலைட்டுன்னு. அதுவே இந்த படத்துக்கு எதிரியாகவும் முடியலாம். ஏன்னா இந்த படம் நான் பார்த்தது ப்ரெஷ் ஷோவில். நான் ப்ரெஷ் ஷோ பார்க்குற வரைக்கும் இப்படி ஒரு காமெடி சீக்வன்ஸ் இந்த படத்தில் இருக்குங்கிறது எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. நான் ஸ்னீக் பீக்லாம் கூட எதுவுமே பார்க்கவே இல்லை. ஸோ நான் உட்காந்து போய் பார்க்கும்போது டோட்டலாக அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது இந்த காமெடி. அதனால் என் கூட சேர்ந்த தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்த பல நூறு பேரும் பயங்கரமாக அந்த காமெடி என்ஜாய் பண்ணி சிரிச்சாங்க. ஆனால் இப்போ நாங்கள் படம் பார்த்துட்டு வந்து இவ்வளோ ஹைப்லாம் ஏற்றி விட்றோம் இல்லையா? ஸோ இதே ஹைப்போட இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கும்போது அந்த காமெடி இதே அளவுக்கு உங்களுக்கு சிரிப்பை கொடுக்குமா அப்படிங்கிறது கேரண்டி கிடையாது. இந்த படம் பார்க்கும்போது இயக்குனர் கோகுலுடைய ஜுங்கா படம் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அந்த படத்துலையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கர ஹிலேரியஸாக இருக்கும், பயங்கரமாக நம்மளை சிரிக்க வைக்கும். ஆனால் செகண்ட் ஆஃப் நாடு மாதிரி ட்ராக் மாதிரி தடம் புரண்டு எங்கே போய் கிராஷ் ஆயிரும். இந்த படமும் கொஞ்சம் தடம் புரண்டாலும் ஆனால் தட்டு மாதிரி ஒரு மாதிரி ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து சேர்த்துறாரு. அண்ட் என்ன மாதிரியே இயக்குனருக்கும் வேலையில்லா பட்டதாரி மைண்டில் வந்துட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலே அந்த படத்தில் இருந்தாலும் இந்த படத்தில் இருக்கக்கூடாது. அதில் ஒரு கார்பரேட் வில்லனா, இதில் கார்பரேட் வில்லனா, வேற ஒரு வில்லனா வச்சுப்போம். அண்ட் அதில் குடிசை பகுதி மக்களுக்கு ஹீரோ ஹெல்ப் பண்ணுறாரா வேணாம், இதில் அவங்களால இவருக்கு பிரச்சனை வருது, தென் அவரால் ஒரு சொல்யூஷன் கிடையாது. இந்த மாதிரி கலைச்சி போட்டு யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் இந்த சிங்கப்பூர் சலூன் இருகோடுகள் எஃபெக்ட்ல ஹிலேரியஸான ஃபர்ஸ்ட் ஆஃபும் எமோஷனலான ஒரு ஸ்டோரியை சொல்ல ட்ரை பண்ணுற ரெண்டாவது பாதியும் இருக்கிற படம். பெரிய டல் மூமெண்ட்ஸ் எதுவும் இந்த படத்தில் இல்லை, ஆனால் பெருசாக வாவ் மூமெண்ட்ஸும் இல்லை. என்னால் என்னோட எதிர்பார்ப்புகளை ஆஃப் பண்ணிட்டு ஒரு படத்தை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு சக்ஸஸ் இஸ் நாட் அன் ஆப்ஷன், மஸ்ட்.